எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதம் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம வந்து க்ராசரி ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்கூல் ரீஓப்பனிங்ன்றதுனால நம்மளுக்கு வேறு நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால் அதுவும் இதுவும் சேர்ந்து வந்து டைம் வந்து கிடைக்காம போயிடும். ஊர்லேருந்து வந்த உடனே அப்போவே லிஸ்ட்டு போட்டு சூப்பர் மார்க்கெட்டு போயாச்சு. நார்மல் சூப்பர் மார்க்கெட் கிடையாது, ஹோல்சேல் சூப்பர் மார்க்கெட்டு. அங்கே வாங்கும்போது நம்மளுக்கு 1000லேருந்து 2000 ரூபா வரைக்கும் கம்மியாக வருது. இந்த வாட்டி 2884 ரூபா ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன வாங்கிச்சு பார்க்கலாமா? ஒரு 15 கேஜி சாப்பாடு ரைஸு, 10 கேஜி இட்லி அரிசி, கோதுமை, அப்புறம் ரவா, புட்டுப்பொடி. புட்டுப்பொடி வந்து நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துப்போம். அப்புறம் வந்து சம்பா ரவா, ஆட்ஸ் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். அப்புறம் கோல்டு வினர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்கோம். ஏன்னா ரொம்ப நிறைய வாங்கி வச்சுன்னா நிறைய எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. யூஸ் பண்ணணும்னு மனசு அப்படியே தோண வைக்குது. அதனால் அது மட்டும் கம்மியாக வாங்கியிருக்கோம். அப்புறம் அந்த நெய் வாங்கியிருக்கோம். நெய் வந்து பசங்களுக்கு கேசரி செய்கிறதுக்கும், அப்புறம் வந்துட்டு தோசை சுடும்போது அதில் அப்படியே ஊற்றிட்டு அவங்களுக்கு கொடுக்குறதுக்கும். இனி வந்துட்டு ப்ரோட்டீனுக்காக நம்ம வந்து பல்சஸ் வாங்கியிருக்கோம். பல்சஸ்ன்றனா சோயா சங்க்ஸு, வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, ராஜ்மா, க்ரீன் பீஸ் எக்ஸெட்ரா. அப்புறம் வந்துட்டு பருப்புக்காக பருப்பு தான் வந்து சாம்பாருக்கு எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். பாசிப்பருப்பு எனக்கு பிடிக்காது. அப்புறம் வந்து உளுந்து வாங்கியிருக்கோம். இது போக பசங்களுக்கு வந்து நட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனோம். எடுத்துகிட்டு போனோம் ஸ்கூலுக்கு. அதனால் அதுவும் எடுத்துட்டோம். நட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டான். ஆனாலும் நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து விடும்போது கொஞ்சம் பயந்து அவங்களே சாப்பிடுவாங்க. சுகர் வந்து 2 பேக்கெட் தான் வாங்கியிருக்கோம். இது வந்து கண்டிப்பாக பத்தாது. போக போக முடிகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வாங்க வேண்டியதான். காஃபி பவுட்ரு, அப்புறம் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னல நட்ஸை. இந்த நட்ஸ் எதுக்குன்னா, வீட்டில் வச்சா ஒருத்தங்க கூட சாப்பிட மாட்டான். ஸ்கூலுக்கு கொண்டு போனால் சாப்பிடுவான். டீச்சர்ஸ் வந்து திட்டுவாங்க இல்லையா, அதனால். பசங்களுக்காக தான் நான் நட்ஸே வாங்கினது. ஆனால் எனக்கு வந்து நட்ஸ் அந்தளவுக்கு பிடிக்காது. அதனால் நான் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். ஒரு 2 வீக்ஸ்க்கு தான் இது பத்தும். அதுக்கப்புறம் வந்து திருப்பி வாங்கிடும். ஸோ இப்போ வந்து ப்ரில்லு, கால்கேட்டு, விம்மு, ரின்னு, அதாவது மற்ற வாஷிங் மிஷினுக்கு போடுறது எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறதுனால அது மட்டும் வாங்கலை. பாக்கி எல்லாமே நம்மளும் சேர்த்து வாங்கியாச்சு. இப்போ இதெல்லாம் வாங்குறது பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ரீஃபில் பண்ணுறது தான் பிரச்சனை. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக உங்களை காமிக்கிறேன். இந்த மாதம் ஃபுல்லாக வந்து நம்ம இவ்வளோ வாங்கியாச்சு. இப்போ வந்து எல்லாம் ரீஃபில் பண்ண போகிறோம். ரீஃபில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். இந்த பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி காய வச்சு இது வந்து ரீஃபில் பண்ணுறதுக்குள்ளே போதுமாக ஆகிடும். ஒரு நாள் ஃபுல்லாக இதுக்கு பின்னாடியே போயிடும். என்ன பண்ணுறது, நம்ம பண்ணி தான் ஆகணும். வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து டைம் கிடைக்கும்போது நம்ம பண்ணுனா அந்த டைம் நம்மளுக்கு அப்புறமா சேவ் ஆகும். இப்போ இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் தான் நான் என்னோடய க்ராசரி ஃபுல்லாக சேவ் பண்ணி வைக்கிறது. இது வந்து நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு அப்படியே எடுத்து வச்சிட்டோம். இப்போ இன்றைக்கி க்ராசரி வாங்க போகிற மாதிரி இருந்தால் நேற்று எல்லாமே வாஷ் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் வாங்கிட்டு வந்து அன்றைக்கி ஃபில் பண்ணோம். ஸோ இது வாஷ் பண்ணும்போது மிச்சம் மீதி இருந்ததெல்லாம் வந்து பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருந்தோம். அதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு வந்து ரீஃபில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்போவுமே மந்த்லி ஒன்ஸ் இந்த எல்லா பாத்திரங்களும் வாஷ் பண்ணி காய வச்சுட்டு தான் நம்ம வந்து ரீஃபில் பண்ணணும். இல்லைனா வந்து அந்த பொருள் வந்து கெட்டு போயிடும். ஸோ இப்போ ஒன்றா ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஊரில் போயதுனால எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே காலி பண்ணி வச்சுட்டு தான் போனோம். கொஞ்சம் தான் மிச்சம் இருந்தது. அதில் இந்த ஜீரகம், கொஞ்சம் மசாலாஸ் எல்லாம் அதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பெரிய பெரிய பொருட்களெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கலாம். நம்ம வீட்டுக்கு ப்ரோட்டீன் வந்துட்டு பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீன் தான் நம்ம அதிகமாக எடுத்துப்பேன். இந்த மாதிரி ராஜ்மா, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, வெள்ளைக்கடலை அந்த மாதிரி. ஸோ இது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டெய்லி மார்னிங் ஒவ்வொரு பயறு வகைகள் நம்ம வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து 750 கிராமும் வந்து இதில் பிடிக்கும். அதுக்கு மேலே நம்ம வாங்கினாலும் அதை அப்படியே வச்சுப்பா. இதில் ஓரளவுக்கு போட்டு அதுக்கப்புறம் வந்து அது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுப்பேன். இப்போ டிரான்ஸ்பரண்டான கிளாஸ் யூஸ் பண்ணுறதுனால இதுக்குள்ளே எவ்வளோ இருக்குது, முடிய போகுதா இல்லையா, எப்போ வாங்கணுன்ற கிட்டத்தட்ட ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அதனால நான் கிட்டத்தட்ட 11 இயர்ஸாக இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு அது ரொம்ப வசதியாக தெரியுது. உங்களுக்கு யாராவது இது வாங்கணுமா வேணாமா டவுட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 4 மட்டும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். கொஞ்ச நாள் பழக்கத்தில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அது யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னும் வந்து வெல்லம் அண்டு சர்க்கரை. இந்த வெல்லம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நம்மளுக்கு வெல்லம் ரொம்ப தேவைப்படும். ஸோ நல்ல குவாலிட்டியான வெல்லம் அந்த கடையில் இருந்தனால வாங்கிட்டு வந்தாச்சு. நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு உரும்பு வராமல் எறும்பு வராமல் நல்லா டைட்டாக அடைச்சி வச்சிட்டோம். இப்போ வந்து சுகர் தான். சுகர் வந்து 2 பேக்கெட் வாங்கியாச்சு. 1 கேஜி 2 பேக்கெட்டு. இது வந்து பத்தாது, கண்டிப்பாக இன்னொரு கேஜி வாங்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம வீட்டில் எல்லோரும் கொஞ்சம் சுகர் அதிகமாக சாப்பிடுவோம்.
அதனால் இது 3rd இல்லைன்னா 4th வீக்கில் நம்ம வாங்கிக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நான் வந்து போட்டு வச்சுட்டோம். இப்போது வந்து கொஞ்சம் உங்களை காமிக்கிறேன். எது எது நம்மளுக்கு லாஸ்ட் மந்த்து மிச்சம் இருந்ததுன்னு. இவ்வளோ திங்ஸ் தான் நம்மளுக்கு மிச்சம் வந்தது. இது வந்து கெட்டெல்லாம் போல் நல்லா தான் இருந்ததுனால அப்படியே இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே வச்சுட்டு அந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்திருந்தோம். ஸோ இது வந்து கிளாஸ் பாட்டிலுக்கு திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை காமிக்கிறதுக்காக நான் வந்து அப்படியே வந்து வச்சுருக்கோம். இது எல்லாமே நல்லது தான். அதனால் வந்து இது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் புதுசாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதனால் இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளாஸ் பாட்டிலுக்கு மாற்றலாம். பழைய பொருட்களெல்லாம் கம்மியாக இருக்கறனால சின்ன கிளாஸ் பாட்டிலே தேவை, பெருசு தேவையில்லை. இதெல்லாம் ஒன்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் புதுசு வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். இப்போது இந்த மாதிரி கவரில் வாங்கிட்டு வர்றது கூட இந்த மாதிரி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா வந்து ஒரு பொருள் வந்து நம்ம சாப்பிட்ற ஒரு பொருள் வந்து பிளாஸ்டிக் கவரில் இருக்கிறத விட இந்த மாதிரி பாட்டிலில் இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. அதனால் எது இருந்தாலும் அப்படி மாற்றி வச்சுக்க வேண்டியதான். எப்போ வந்து க்ரோசரி வாங்க போனாலும் பசங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்துடும். அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஸோ இப்போ என்னோடய எல்லா வேலையும் முடிச்சாச்சு. என்கிட்ட இவ்வளோ கிளாஸ் பாட்டில்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயுமே ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. ஃபுல்லாக உங்களை ஒரு வாட்டி காமிச்சு தரேன். இது வந்து கிட்டத்தட்ட என்னோடய 11 இயர்ஸாக நான் ஸ்டோர் பண்ண என்னோடய கிளாஸ் பாட்டில் தான். எல்லாம் வந்து லோக்கல் கடையிலேருந்து வாங்கினது தான். ஒன்று கூட நம்ம ஆன்லைனில் வாங்கலை. ஆனால் இதில் எல்லா பொருளும் நான் ஆன்லைனில் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு கிளாஸ் பாட்டில் வாங்குகிற ஐடியா இருந்துச்சுன்னா பக்கத்து கடை இருந்துச்சுன்னா அங்கே போய் வாங்குறது தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதோட லிட்டெல்லாம் மெட்டலாக இருக்கனால கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. மற்றபடி ஒன்று கூட உடையலை, ஒன்று கூட கிராக் ஆகலை. இப்போ கூட நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ எல்லாம் ஒன்றா திருப்பி அடுக்கி வச்சிட்டோம். எல்லாம் முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இனி இந்த 1 மந்த் வந்து இந்த சைடு பார்க்கவே வேண்டாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.